மதுரை திருமங்கலம் அருகே நள்ளிரவில் திமுக பிரமுகர் ஓட வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். உயிர் பிழைக்க தெருவில் கூச்சலிட்டுக் கொண்டே ஓடிய இளைஞரை சுற்றி வளைத்து கொடூரமாக கொன்றுள்ளது ஒரு கும்பல். கொலையின் பின்னணி என்ன? மதுரை மாவட்டம் திருமங்கலம் அடுத்த கள்ளிக்குடி தாலுகா சோளம்பட்டியைச் சேர்ந்தவர் ஸ்ரீனிவாசன். திமுக பிரமுகரான இவர் நேற்று இரவு 12 மணியளவில் வீட்டிலிருந்து இருசக்கர வாகனத்தில் கள்ளிக்குடியில் டீ கடைக்கு சென்றிருக்கிறார். அப்போது வீட்டின் அருகே மறைந்திருந்த மர்ம கும்பல் ஸ்ரீனிவாசனை பின்தொடர்ந்து வந்து வெட்ட முயன்றிருக்கிறது. இதனை அறிந்த ஸ்ரீனிவாசன் இருசக்கர வாகனத்தை கீழே போட்டுவிட்டு தன்னை காப்பாற்றுமாறு கூச்சலிட்டுக் கொண்டே ஊருக்குள் ஓடியிருக்கிறார். நள்ளிரவு நேரம் என்பதால் யாருக்கும் ஸ்ரீனிவாசன் குரல் கேட்கவில்லை. இந்நிலையில் தப்பி ஓடிய ஸ்ரீனிவாசனை துரத்தி கொண்டு வந்த கும்பல் அங்கன்வாடி மையம் அருகே அவரை சுற்றி வளைத்து அரிவாள், கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள். ஸ்ரீனிவாசன் உயிரிழந்து விட்டதை உறுதி செய்த கொலைகார கும்பல் அங்கிருந்து தப்பித்து சென்று விட்டது. இந்நிலையில் இரவு நேரத்தில் அவ்வழியாக சென்றவர்கள் ஸ்ரீனிவாசன் கொலை செய்யப்பட்டு கிடப்பதை பார்த்து கள்ளிக்குடி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். கள்ளிக்குடி போலீசார் ஸ்ரீனிவாசன் உடலை மீட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து சம்பவம் குறித்து விசாரித்த போது போலீசாருக்கு பல தகவல்கள் கிடைத்துள்ளன. மதுரை திருமங்கலம் அருகே சோளம்பட்டியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கோவில் திருவிழா நடைபெற்றுள்ளது. திருவிழாவின் போது அதே ஊரைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தனது நண்பர்களுடன் கரகம் கரைக்கும் இடத்தில் அமர்ந்து மது அருந்தி இருக்கிறார். அதை கிராம மக்களோடு சேர்ந்து ஸ்ரீனிவாசன் கண்டித்து அவர்களை தாக்கியதாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட முன்விரோதத்தால் ஸ்ரீனிவாசன் வெட்டி கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக ஒருவரை பிடித்துள்ள போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இறந்த ஸ்ரீனிவாசன் மதுரை மேற்கு தொகுதியில் திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக தீவிரமாக பிரச்சாரம் செய்து வந்திருக்கிறார். பிரச்சாரத்தின் போது மற்ற கட்சிக்காரர்களால் ஏதும் பிரச்சனை ஏற்பட்டதா என்ற கோணத்திலும் விசாரணை நடந்து வருகிறது. வீட்டை விட்டு வெளியே வந்த திமுக பிரமுகரை நள்ளிரவில் 4 பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொலை செய்த சம்பவம் சோளம்பட்டி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.